என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்து என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி. மாந்தர்காய் உம்முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, பரிசுத்த ஆவி பருகிட செய்தி. நித்தமும் உம் பணி செய்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி
தாங்கிட செய்தி, உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, வெறுத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன், என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்கள் மத்தியிலையும் உலாவி வாங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டு விடுங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த பட்டணத்திலே 3 நாட்களும் பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி காத்திருந்த போது ஆண்டவர் தெளிவான ஒரு காரியத்தை பேசும்படியாக என்னோடு இடைப்பட்டபடியினாலே அந்த வசனத்தை பேசுவதற்கு பூரணமாக ஒப்பு கொடுத்தவனாக நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்ன
ஒரு பெரிய வார்த்தையை உங்களுக்கு முன்னதாக பேசி இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் தேவ நியாய தீர்ப்பையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது தன்னை அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரனாகிய அவர் தன்னை அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக மாத்திரமல்லாமல் அதோடு கூட தான் வந்த நோக்கத்தையும் தான் நிறைவேற்ற போகிற காரியத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து விளக்கும் வண்ணமாக குறிப்பான சில வார்த்தைகளை சொன்னதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அப்படி சொன்ன வார்த்தைகளிலே ஒரு காரியத்தை இந்த 3 நாட்களும் நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். அது என்ன என்றால், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நான் சொல்ல போகிற காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வார்த்தைகளை 3 முறை நாம் பார்க்கலாம். அதை முதலாவது வாசித்துவிட்டு இந்த பகுதிகளுக்குள் உங்களை நான் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நான் பார்க்கலாம். 41வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் தன்னை குறித்து இன்னொரு காரியத்தை விளக்குகிறார். மூன்றாவதாக 42வது வசனத்தை வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ, தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து, பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை என் ஆண்டவர் தெளிவாக பேசினதை நீங்களும் நானும் சில பாடல்களிலே பாடியிருக்க முடியும், அல்லது நினைவுக்கு கொண்டு வந்து இதனை தியானித்திருக்க முடியும், அல்லது ஏதோ அதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கவலையினமாக கடந்து சென்றிருக்க முடியும். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் நன்றாக கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஐயா, பெரியவர் என்று சொல்லுவது தமிழ் வழக்கத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். யார் தங்களை பெரியவர்கள் என்று சொல்வார்கள் என்பதை குறித்தல்ல, நாம் மற்றவர்களை பெரியவர்கள் என்று எப்படி சொல்வோம் என்பது தெரியும். பகுத்தறிவு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தமிழகத்தில் பகுத்தறிவை புகுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சீர்திருத்த கொள்கைகளை, பலவிதமான ராடிக்கல் தாட்ஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட புரட்சிகரமான காரியங்களை மக்கள் மனதிலே போடுவதற்கு தன்னுடைய வாழ்நாளை ஒப்பு கொடுத்திருந்த ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை நாம் பெரியார் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் he speaks something different from others. மற்றவங்க பேசுற மாதிரி இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவர் பேச மாட்டேங்கிறார், அதனால இவர் பெரியார் தான் என்று சொல்லுவோம். ஒரு சகோதரன் போய் பெரியாருடைய இயக்கத்திலே சேர்ந்து கொண்டிருந்தவன் திடீரென்று மொட்டையடித்து கொண்டு போய் அவர் முன்னதாக நின்றான். பெரியார் கேட்டார், என்னடா மொட்டையடித்து கொண்டு வந்து நிற்கிறாயே என்று. அவன் சொன்னான், உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுத்து விட்டு வந்தேன் என்றான். புதிதாக வந்தவன், அவனுக்கு இவருடைய கொள்கையில் கொஞ்சம் ஈர்ப்பு இருந்ததனால் இன்னும் முழுவதுமாக வரவில்லை. ஆகையினாலே அந்த சாமி உயிர் கொடுத்தது. அதனாலே அந்த பெரியார் கேட்டார், திரும்ப வளரும் என்று தானே முடியை கொடுத்திருக்கிறார், வளராத ஒன்றை கொடுத்திருக்க வேண்டியது தானே என்றார். கண்ணை பிடிங்க கொடுத்திருந்தா கண்ணு வளராது, கண்ணை கொடுக்கலடா நீ. கிட்னியை பிடிக்க கொடுத்திருந்தா கிட்னி வளராது, அதை கொடுக்கலடா நீ. நீ கையை காலை வெட்டி கொடுத்துருக்கலாம்ல, அது வளராது. அப்படி வளராத ஒன்றை நீ கொடுத்திருந்தாயனால் நீ சாமி பக்தன் என்று அறிவேன். நீ வளரக்கூடியது தானே கொடுத்திருக்கிறாய், என்ன பெரிதாய் சாதித்து விட்டாய் சொன்னது. இப்படிப்பட்ட புரட்சிகளை மக்களை சிந்திக்க வைத்து மக்கள் செய்கிறது மடத்தனம் என்பதை காண்பித்து கொடுப்பதற்கான சில காரியங்களை செய்த போது அவரை எல்லாரும் பெரியார் என்றார்கள். தந்தை பெரியார் என்றை இப்பொழுதும் நாமும் அழைக்கிறோம்.
அது திராவிட பாரம்பரியத்திலே கலந்து விட்ட ஒரு சொல்லாக மாறிவிட்டது பெரியார். ஆனால் அந்த பெரியவரை குறித்து இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். பெரியவர் பக்தர் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் என்ன தனியாக வந்து பேசினால் சில காரியங்களை ரகசியமாக சொல்கிறேன். ஒரு சகோதரன் செருப்பு தைக்கிறவன் அந்த பெரியாரை பார்க்க வந்தான். பெரியாரை பார்க்க வந்தவன், ஐயா உங்கள் காலுக்கு ஒரு செருப்பு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னான். பெரியவர் அவரை தட்டி கொடுத்தார். பெரியார் தட்டி கொடுத்து போட்டு பார்த்தார், சின்னதாக இருந்தது. ஐயோ ஐயா, உங்களுடைய காலை அளவெடுக்காமல் தைத்து விட்டு வந்து விட்டேன். அடுத்த நாளைக்கே வேற ஒரு காரியத்தை செய்து நீங்கள் போகிற ஊருக்கு பின்னதாக ஓடுவேன். அவர் சொன்னார், இது மணியம்மைக்கு இருக்கட்டும், நீ வேற ஒன்றை கொண்டு வா. பெரியவர் தானான பெரிய உள்ளம் கிடையாது, கிடைக்கிற சுருட்டு என்கிறது தான். பெரியார் என்று பட்ட பெயர் பெற்றவர்களுக்கு பெரிய உள்ளம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அரசியல் மேடையில் நிற்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். போன வாரத்தில் தமிழ்நாட்டிலே என்னதான் நடக்கிறது என்று தமிழ் செய்தியை வைத்து என்னுடைய வீட்டிலே பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று காஞ்சி பெரியவாளை குறித்து ஒரு காரியம் வந்தது. அவர் ஒரு நீதிபதியோடு கூட பேசின அந்த டெலிபோன் கான்வர்சேஷன், அந்த தொலைபேசி கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி அங்கே ஒலிப்பதிவு செய்து அந்த டிவியிலே போட்டு கொண்டிருந்தார்கள். என்ன போட்டு கொண்டிருந்தார்கள்? பெரியவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நீதிபதி ஐயா, நம்ம மேல கருணை காட்டுங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாமூலை ஒழுங்கா கொடுத்துருவோம், இப்ப வர வேண்டிய வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றதாக. உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். என்ன காட்டில் நீங்க தானே தமிழ்நாட்டில் இருக்கீங்க. நான் வட இந்தியாவில் இருக்கும்போது சும்மா தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு பார்த்தா, நீதிபதிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கிறதுக்கு பெரியவா அவர் டைம் கேட்கிறாரு. அவரையும் பெரியவா என்றே சொல்லுகிறோம். இப்பொழுது இருக்கிற இளைஞர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், பெரியவர்கள்லாம் இப்ப சொல்ல மாட்டாங்க, பெருசு வந்திருக்கு பாருங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் வாலிபர்கள் பெரியவர் அந்த மரியாதைலாம் போச்சு. அப்பாவையே அல்லது வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை பெருசு எப்ப நாம் போய் தொலையுமோ அதை இப்பொழுது அக்கிரணை பொருளாக ஒரு மிருகத்துக்கு சமானமாக மாற்றிவிட்ட கொடுமையான காலம் ஐயா. இந்த காலத்தில் என் ஆண்டவர் தன்னை பெரியவர் என்று சொன்னால் எதற்காக சொல்கிறார்? அது ஒரு பெருசுன்னு நினைக்கிறதுக்கு அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் புரிந்து கொள்வதற்காக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவன் நம்மை தெளிவான சத்தியத்திற்கு நேராகவும் தெளிவான காரியத்துக்கு நேராகவும் வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவருக்கு வயது 30 தாண்டிய கொஞ்ச காலங்களே. Can you just imagine? ஒரு 30 years young man, ஒரு 30 வயசு யங் மேன் நின்னுங்கிட்டு நான் அவரை காட்டிலும் பெரியவர் இவரை காட்டிலும் பெரியவர்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆளுக்கு நட்டு கலண்டுட்டு அப்படித்தானே நினைப்பீங்க. 30 வயசு வாலிபனாகிய ஒரு மனிதன் எழுந்து நின்று நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுவார் என்றால் அதற்கு பெரிய ஒரு காரியம் உண்டல்லவோ. என் ஆண்டவருடைய வாக்கிலே வல்லமை உள்ளவோ, அது வண்ணாந்திரங்களை முறிக்கிறதற்கு கண்மலைகளை பெயர்ப்பதற்கு வல்லமை உள்ள அந்த வார்த்தைகளிலே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது அல்லவோ. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். சமாரிய ஸ்திரீயாகிய அந்த பெண் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? ஐயா, நீர் எனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்கிறீர், ஆனால் ஒரு காரியத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. யோ,
நீர் முளைச்சி 2 இலை விடலை. அவ கேட்கறது கொஞ்சம் பேராபேஸ் பண்ண அப்படித்தான். முளைச்சி 2 இலை விடலை. நம்ம அப்பாவாகிய, அதாவது முற்பாட்டனாகிய யாக்கோபு கிணறு தந்திருக்காருப்பா, அவரை விட நீர் பெரியவரா என்று அவள் அவருடைய இளமையை சுட்டிக்காட்டி அவருடைய இல்லாமையை போல காட்சியளிக்கிற காரியத்தை காண்பித்து நீர் பெரியவரோ என்று கேட்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஆண்டவர் ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்ன உடனே அங்கே சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, 50 வயசு கூட ஆகலை, இவன் ஆபிரகாமை கண்டேன் என்கிறான். இட்ஸ் நாட் 50 years, 50 வயசு கூட ஆகல, இவன் ஆபிரகாமை கண்டேன் களி கூர்ந்தான் என்று எல்லாம் சொல்லுகிறானே என்று அவரை கொஞ்சம் கிண்டலாக அல்லது தாழ்வாக பார்த்தார்கள் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிற அந்த மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட அவருடைய காரியங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆளா இருக்கட்டும் அல்லது வேதத்தை அறிந்த வேதபாரகனாயிருக்கட்டும், அவர்கள் மத்தியிலே அவருடைய கூற்றை கொஸ்டின் பண்ணக்கூடிய, கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் மத்தியிலே நான் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர் அல்லது சாலமோனை காட்டிலும் பெரியவர் என்று முழக்கமிடுகிறார் என்றால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசி உங்களுடைய தெளிவான கவனத்தை சரியான திசையில திருப்பி நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்ல நான் அழைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்ன சில கூற்றுகள் மக்களை அலற வைத்தவைகள். ஏனென்றால் ஆண்டவர் யோவான் 14:6 நமக்கு தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிற தைரியம் என் இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Nobody, nobody in the whole world, முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை செய்து சவால் நிறைந்த வாழ்க்கையை சொன்னவர்கள் யாருமே இருந்ததில்லை. நானே, I am the way, there is no other way. I am the life, there is no other life. அந்த கவனியுங்கள், I am the way, I am the life என்று சொல்லக்கூடிய முழக்கமுடையக்கூடிய என் ஆண்டவர் நானே வழி, நானே I am the truth என்று சொல்லி முழங்கக்கூடிய தைரியம் எந்த பெரிய மனிதனுக்கும், எந்த படித்தவனுக்கும், எந்த மேதைக்கும், எந்த அரசியல்வாதிக்கும், எந்த பொருளாதாரத்தை கையில் வைத்து பேசக்கூடியவர்களுக்கும், எந்த அரசனுக்கும் இருந்ததில்லை. ஆண்டவருக்கு மாத்திரமே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அதை கொஞ்சம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். யோவான் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று எதிரிகளின் மத்தியிலே தைரியமாக சவால் விடுகிறதற்கு என் ஆண்டவரால் மாத்திரமே மூடும். ஹல்லேலூயா. There is nobody, ஒருவரும் இல்லை. தைரியமாக என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்வதற்கு என் பரிசுத்தர் இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தைரியமா சொல்ல முடிந்தது, நான் பரிசுத்தனாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சவால் விடுவதற்கு என் ஆண்டவருக்கு மாத்திரமே அந்த தைரியமும் வல்லமையும் இருந்தது. அப்படிப்பட்ட சில காரியங்களை நான் நினைத்து பார்த்து நடுங்கி இருக்கிறேன். அவருக்கு முன்னதாக நடுக்கத்தோடு அவரை ஆராதனை செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சொற்களில் தான் நான் பெரியவர் என்கிற வார்த்தையும் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்திலும் நான் பெரியவர். தேவாலயத்தை குறித்த தெளிவை இந்த நாள் கூட்டத்தில் உங்களோடு கூட பேசி, இந்த தேவாலயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாய் இருந்தது, ஆண்டவருடைய நோக்கம் என்ன,
அதை காட்டிலும் தன்னை பெரியவராக காண்பிக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை வேதத்தின் முழு புஸ்தகத்தில் இருந்தும் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து உங்களோடு கூட பேச தேவ ஆவியானவருக்கு கிரியை செய்ய நான் வகை செய்யும்படியாக நான் உதவி செய்ய விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய பெரிதான ஒரு திட்டம், பெரிதான ஒரு வாஞ்சை மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்வதே. அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி நன்றாயிருக்கிறது, மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அழகான ஒரு தோட்டத்திலே அவர்களை பண்படுத்தவும் காவல் காக்கவும் வைத்துவிட்டு அனுதினமும் அவர்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டும் என்று விரும்பின நல்ல ஆண்டவர் என்று என் சத்திய வேதம் அவை சொல்லுகிறது. சாயங்கால நேரத்தில் அவருடைய உலாவுகிற சத்தம் என்றே வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போதும், நன்றாய் கவனியுங்கள். மனிதனை உண்டாக்கி அவனோடு கூட உலா வந்து அவனோடு கூட உறவு கொண்டு அவனோடு கூட சிநேகம் வைத்து அவனோடு கூட தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய சொப்பனங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்த ஆண்டவர் அல்லவோ குளிர்ச்சியான நேரத்தில் அந்த சாயங்காலத்திலே உலாவி வந்தார். இந்த ஏக்கம் மாறவில்லை. அதைத்தான் அவர் நிறைவேற்றினதை நாம் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இறுதியிலே இந்த உலகத்தினுடைய சிட்டங்கள் கட்டங்கள் முடிந்து போகும்போது நடக்கிற காரியத்தை யோவான் நமக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றின பின்பு அங்கே ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. The early desire of my God, the early desire of my heart, என் ஆண்டவருடைய ஆரம்ப கால கனவு விருப்பம் நிறைவேறுகிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொல்கிற அந்த கொக்கரிப்பின் சத்தம் பெரு சத்தமாக, பெரிய சத்தமாக, பரலோகத்தையே உலுப்புகிற சத்தமாக இருக்கிற காட்சி அங்கே நிறைவேறும் வசனத்தை நாம் வெளிப்படுத்தலிலே வாசிக்கிறோம். ஆக நீங்களும் நானும் புரிந்து கொள்வது என்ன? தேவனுடைய ஒரு பெரிதான வாஞ்சை, ஒரு பெரிதான டிசைர் என்று சொல்லுவேன், விருப்பம் என்ன? மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி அவர்களோடு உலாவி அவர்களோடு கொஞ்சி குலாவி வாழ வேண்டும் என்று. ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி அந்த மனித குலம் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திலே தள்ளப்பட்ட போது ஒரு காரியம் நடந்தது. லிசன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக மனிதன் கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தை உள்ளே கொண்டு வந்த போது அவனுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்த என்பதை பவுல் நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறார். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் அந்த காரியத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக பவுல் எழுதுகிறார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளினிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய
ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அந்த பிசாசின் ஆவிக்கும் அவனுடைய ஆலோசனைக்கும் மனிதன் செவி கொடுத்த போது ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய விருப்பத்தை உடைத்து சிதறடித்து கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்கு உட்பட்ட போது அது உடைக்கப்பட்டு தேவ சந்நிதியிலிருந்து விலக்கப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் அறிவோம். தேவ ஜனமே, கீழ்ப்படியாமை எதை கொண்டு வந்துவிடும் என்று மாத்திரம் வேதத்தின் பக்கங்களை நீங்கள் புரட்டினால் நீங்கள் வெலவெலத்து போவீர்கள். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு சின்ன பாவம் எத்தனை பெரிய அழிவை கொண்டு வந்து விடும் என்பதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே ஆராய முற்பட்டோம் என்றால் அது எத்தனையாய் நம்மை கேட்டுக்குள் கொண்டு விடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்றால் கீழ்ப்படியாமை என்கிற ஆவி, ஒரு பிசாசின் ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாததினாலே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு பெரிய பாவம் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டதை நமக்கு ரோமரிலே பவுல் எழுதுகிறான். God's heart was longing to see people, obedient people. தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவ சத்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடி திரிய ஆரம்பிக்க அந்த நாளிலே இருந்துதான் இன்னொரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். ஒருத்தன் நீதியாய் வாழ்கிறான், நோவா. அவனை காத்து ஆண்டவர் சொன்ன காரியத்தின்படி அவன் செய்து முடித்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் வேகமாகவே போக விரும்புகிறேன். நான் சொல்ல வந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் முன்னமாக வாசிக்கலாம், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இதுதான் காரணம், இதுதான் ரகசியம். 9வது வசனத்திலே பார்க்கலாம். அதே அதிகாரத்திலே நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நன்றாய் கவனியுங்கள். wherever there is obedience, God wants to identify with that person. எங்கே கீழ்ப்படிதல் உண்டோ அங்கே அந்த ஜனத்தோடு ஆண்டவர் ஒட்டிக் கொள்கிறார். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவரோடு கூட சஞ்சரிக்கிற இவன் கீழ்ப்படிவான் என்கிற தைரியத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக அவனுக்கு கட்டளையிட்டார். அதை அவன் செய்து முடித்தான். Now he found one man, a small man, and his family, a small family. ஒரு சின்ன குடும்பம், பூமியில வேறு யாரும் இல்லை. இந்த குடும்பத்தின் மூலம் அவர்களோடு கூட நான் சஞ்சரிப்பேன் என்று அவர் நினைத்த நினைவிலே அந்த குடும்பத்தாலும் ஏமாற்றப்பட்டு விட்டான். நோவா திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியிலே தனக்கு கிடைத்த காரியத்திலே களிகூற ஆரம்பித்த போது வஸ்திரம் விலகி நிர்வாணியாய் படுத்துக் கொண்டிருந்ததை என் வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். தேவ மனிதன் தான், ஆனால் தனக்கு அதிக ஆசீர்வாதம் வந்து அதை சாப்பிடுவதற்கு பூமியில வேறு யாரும் இல்லை என்கிற நிலைமைக்கு வந்து தனக்காகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் வந்தபோது நன்றாக குடித்து வெறித்து, brothers, sisters, my dear people of God, எது ஊழியத்திலேயே நடக்கலாம், தனி வாழ்க்கையிலும் நடக்கலாம். எங்கே அதிகம் ஒரு சின்ன கூட்டத்திற்கு மாத்திரம் தரப்படுமானால் அந்த கூட்டம் உலகத்தை மறந்துவிடும், மற்றவர்களை மறந்துவிடும். அவர்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ளாமல் போவார்கள். அங்கே வஸ்திரம் விலைப்படுத்திருந்த நோவாவினுடைய காரியத்தை அவன் மகன் கண்டு கேலி பேசி சகோதரர்களுக்கு சொன்னதினால் சாபம் என்கிற வார்த்தை மறுபடியும் பூமிக்குள்ளே வருகிறது. சபிக்கப்பட்ட பூமியை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் அந்த ஜலப்பிரளயத்தை அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய விழுகையும் அதை பின்பற்றின அவனுடைய மகனுடைய கேடான சிந்தையும், நன்றாக கவனியுங்கள், ஒரு தேவ மனிதனுடைய விழுகையும் அவனை பின்பற்றின கேடான சிந்தையுள்ள அவனுடைய பிள்ளையும் அந்த பூமியில எது வேண்டாம் என்று சொன்னார் அந்த சாபம் மறுபடியும் உள்ளே வந்து விட்டது.
இந்த கவனிங்கள் ஐயா. கொஞ்சம் நான் உங்களுடைய கவனத்தை தெளிவான டைரக்ஷன்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த ஆரம்ப வரிகளை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். சாபமுள்ளே வந்துவிட்ட நிலையிலே தேவன் மீண்டும் அங்கலாய்க்கிறார். I cannot go among them. அவர்களோடு கூட உலாவக்கூடாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்கிற அந்த காரியம் அவரை உடைய செய்கிறது. ஆனால் என் ஆண்டவர் கைவிடாத தெய்வம் அல்லவா, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரையாயிலும் தேடுவேன் அல்லவா. இன்னொரு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறார். அவனுடைய பெயர் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாகவே சில காரியங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். 8வது வசனத்தை விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Wherever there is a obedience, God wants to get along with that person. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சிட்டா கர்த்தர் கூடவே வருவார். அடிக்கடி ஃபாதர் பாட்டை பாடுவீங்க, இயேசு கூட வருவான். அடுத்தால அதுக்கு முன்னால ஃபாதர் விட்டுட்டார் ஒண்ணு. நீ கீழ்ப்படிஞ்சாதான் கூட வருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்தா இது எனக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். எப்படியாவது கூட வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. மகளுக்கு கல்யாணம் ஆகாம கிடக்குது, ஒரு அற்புதத்தை செய்யும். வேலை இல்லாம மகன் சுத்திட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு கூட வருவார். ஆனா அதுக்கு முன்னால இருக்கிறது கீழ்ப்படிது. Hallelujah. If you obey God, God has to come with you. Amen. Hallelujah. ஐயா 40 வருஷத்துல அதான் நான் பார்க்கிறேன். 50 வருஷத்துல என் மொழியத்துல அதான் பார்க்கிறேன். மரணத்திற்கு நடுவுல கடந்து சென்ற நாட்கள் உண்டு, துப்பாக்கி முனைகளில நின்ற நாட்கள் உண்டு. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஆண்டவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். நீங்க சொன்னபடி என் கூட வரணும், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ரகசியம் தெரிஞ்சிச்சு, அவர் யாரோடு வாசம் பண்ணுவார் என்கிற ரகசியம் தெரிஞ்சிச்சு. கீழ்ப்படிஞ்சா அவர் கூட இருப்பார். மறுபடியும் பக்கத்துல கைப்பிடிச்சா கீழ்ப்படிஞ்சா கூடவே தான் இருப்பார். உங்க கூட இருக்கிறாரா? அடுத்தவங்க சொல்றாங்க நாங்க தான் கீழ்படுகிறதே கிடையாது. கீழ்படுகிறதே தான் கிடையாது. வீட்டுக்காரரே கீழ்படல. அவர் வரா பார்க்காத கணவனுக்கா கீழ்படிய போறேன், பார்க்கிற கணவனுக்கே கீழ்படிய, பார்க்காத கணவனுக்கா கீழ்படிய போறேன். லிசன் சார், லிசன். தி கீ, அதனுடைய திறவுகோல் கீழ்ப்படியணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களோடு தான் அவர் உலாவி வர முடியும். அப்படிப்பட்டவர்களோடு தான் அவர் சேர்ந்து வாசம் பண்ண முடியும். அதை தேவன் தேடுகிறார், தேவன் தேடுகிறார். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. நான் தூத்துக்குடி பட்டணத்திலே வளர்ந்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் இப்பொழுதும் போனீர்கள் என்றால் அங்கே ஒரு ஸ்பின்னிங் மில் என்று இருக்கிறது. விஓசி கல்லூரிக்கு எதிர்த்தாற்போல் அந்த ஸ்பின்னிங் மில்ல அங்கே இருந்த அதனுடைய ஓனர் எங்களுக்கு இனத்தார். அந்த இனத்தாராக இருக்கிற அவரிடத்துல என் அப்பா ஃபோன் பண்ணி, முதலாளி இடத்துல ஃபோன் பண்ணி, என் மச்சினை ஒருத்தன் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கான். அப்போ மெட்ரிகுலேஷன்னா பெருசு. அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 52-55 ஆண்டுகளுக்கு முன்னால், 55 ஆண்டுகளுக்கு முன்னால் மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தா காலர் கொஞ்சம் தூக்கி விட்டு தான் நடப்பாங்க. இப்போ எம்பிபிஎஸ் படித்தாலும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சினிமா பாட்டில் பாடுவாங்க, பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்குது அப்படின்னுட்டு. இப்போ பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்கலை, பெஞ்சை தூக்குது. எங்கள் அப்பா அவங்க ஃபோன் பண்ணி, என் மச்சனை ஒருத்தன் இருக்கிறான், மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கான், நல்லா கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான், நல்லா துடிப்பாக இருப்பான். ஆமாம், நம்ம உங்கள் கம்பெனியில் எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, ஆஃபீஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்க. அவர் சொன்னாங்க, பையனை அனுப்புங்க, நம்ம கம்பெனி, நீங்கள் நம்ம ஆள், உங்களுக்கு கொடுக்காம யார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு மாமா, எங்கள் தாய் மாமாவை எங்கள் அப்பா கூப்பிட்டு, டேய் போ, அவர் பேரையும் சொல்கிறேன் ஏன்னா உயிரோடு தான் இருக்கிறார், இல்லாத ஆளை பற்றி பேசுகிறது இல்லைன்னா இந்த செய்தி அவரும் கேட்பார், அவருக்கு தெரியும் என்னென்னு சொல்கிறேன், நான் போய் சொல்லலைன்னு தெரியும். ஜெயராஜ் இங்கே வாடா, அங்கே அவர் கூப்பிட்டாரு, நீ போய் நாளைக்கு 9 மணிக்கு அவரை போய் பார். எங்கள் மாமா நல்லா
நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல பேண்ட்டெல்லாம் போட்டு, இப்போ தான் பேண்ட் எல்லோரும் போடுறாங்க லேடிஸ் வரைக்கும். அந்த காலத்தில் பேண்ட் போடணும்னா அது ஒரு பெரிய அது இதெல்லாம் நான் பழைய காலத்து கதையை சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு பழைய ஆள் தானே. பேண்ட்டெல்லாம் போட்டு நல்லா இன் பண்ணிக்கிட்டு நல்லா சென்ட்டுக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு எங்கள் மாமா அங்கே போனார். போன உடனே முதலாளி இருந்தார், அவர் பேர் சின்னமணி. அவர் இருந்தார். அவர், வாடா தம்பி, மண்ணியை பற்றி தான் உங்கள் அத்தான் ஃபோன் பண்ணாரா? ஆமையா, அவனுக்கு எல்லா வேலையும் தெரியும்ல. செய்வையா, கொடுத்தா செய்வையா. சரி, அந்த வெளியே ரூமில் போனீங்கன்னா அங்கே ஒரு மண்வெட்டி இருக்குது, எடுத்து அங்கே இருக்கிற 4 தென்னை மரத்துக்கும் சுற்றி கொஞ்சம் வெட்டி அதில் கொஞ்சம் வரப்பு வச்சுட்டு வா. எங்கள் மாமா சென்ட் அடிச்சுட்டு போனார். அவருக்கு சென்ட் வெளியே வருது. இப்போ நான் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கேன், அதுவும் எங்கள் அத்தா ரெக்கமெண்ட் பண்ணி சொந்தக்காரன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. நம்ம சொந்தக்காரடா, அவர் கம்பெனிடா. வந்த இடத்துல என்னை மண்வெட்டி தூக்கி தென்னை மரத்துக்கு 6 தென்னை மரத்துக்கு பாத்தி படிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்து வெளியே ஓடியே வந்துட்டார். ஓடி வந்தது வீட்லேயும் சொல்லலை. சாயங்காலமாக வந்தார். என்னடா போனியா கம்பெனிக்கு? ஆமாம், கம்பெனி போனால் எனக்கு ஹெட் கிளார்க் போஸ்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கு மீதி கதையெல்லாம் பிறகு. நல்ல கவனிங்க. எங்கள் அப்பா 2 நாள் கழித்து, என்னையா பையன் இப்படி வேலை செய்கிறான்? பையன் அவன் வந்தவன் போன இடமே தெரியலையே, என்னையா செய்து? நான் வெண்ணும் இல்லை, அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தவன் கீழ்ப்படிவானா? என் ஆஃபீஸில் இவனுக்கு கிளரிக்கல் போஸ்ட் கொடுத்து இவனை பணத்தெல்லாம் எண்ணுகிறதுக்கான ஒரு கேஷியராக மாற்றணும்னு நான் வச்சேன்னா, நான் சொல்கிற வேலையை செய்வானான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான் வச்சேன். போய் அந்த தென்னை மரத்தை சுற்றி கொஞ்சம் பாத்தி பிடிட்டான்னு சொன்னேன். ஆளே காணுமோ ஆளு. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. கை உங்கள் கதையை தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் உங்களை உயரமாக வைக்கணும்னு தான் கீழ்கடியே சொன்னார். நீனும் ஓடியே போயிட்டியப்பா, ஓடியே போயிட்டியே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கீழ்ப்படுகிற மனுஷனை போல ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி விரும்பி பாடுகிற பாடல், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள், கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், தேவ சித்தம்
நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆபிரகாம் காணாத காரியத்தை பார்க்கும்படியாக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். அவனுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரை அப்படியே அசத்தி வைத்து விடுகிறது. அவனுடைய கீழ்ப்படிதல், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற காரியம் ஆண்டவரை அப்படியே ஆக்கர்ஷிக்க பண்ண, அவன் பக்கத்துல இழுத்துக்கொள்ள வைக்கிறது. அதை ஆரம்பத்தில் மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களில் அவனை அழைத்த போது மாத்திரமல்ல, அவனுடைய இறுதியில ஆண்டவர் அவனுடைய குமாரனை, செல்ல குமாரனை, 100 வயதிலே பிறந்த ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியிடு என்று சொல்லும் போதும் நோ கொஸ்டின். நான் சமீபத்தில் என்னுடைய கூட்டங்களில் இதை சொன்னேன். அந்த நேரத்தில் ஈசாக்குக்கு வயது 37. ஐயா, அவன் ஒரு சிறு பிள்ளை அல்ல. ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மகன் என்று சொல்கிற பிள்ளையாண்டனை கூட்டிக் கொண்டு போகும்போது ஈசாக்குக்கு வயது 37. Do not forget this. இதை நான் நிரூபிப்பதற்காக வேதத்தை கோட் பண்ண போகிறதில்லை. என்னுடைய மற்ற சீடியை கேட்டு வாசித்து கொள்ளுங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிறேன். 37 வயது பெரிய ஆள். அவனை கூட்டிக் கொண்டு போய் அவனை பலிபீடத்தில் வைக்கிறான். அதை குறித்து யாசேர் என்கிற புஸ்தகத்தில், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாசேர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த ஈசாக்கும் கீழ்ப்படிதலின் பிள்ளையாகவே இருந்ததை காணும்படியாக, அப்பா என்னை இறுக்கமா கட்டிருங்க. ஏன்னா நீங்க கத்தி தூக்கும் போது ஒருவேளை லேச அசைஞ்சிட்டேன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாம போயிருமோ, அதனால என்னை இறுக்கமா கட்டிருங்கன்னு சொன்னானா ஐயா. அப்படி கீழ்ப்படிதல் உள்ள அந்த சந்ததியை தேவன் கண்டதினால் தான் இந்த ஜனத்தை எனக்காகவே நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவே என் ஜனம், இது என் ஜனம். என் வார்த்தைகளை அப்படியே சுரை மேற்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய எதையும் எந்த நேரத்திலையும் செலுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிற மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஆபிரகாமின் குலத்தாரையும், ஆபிரகாமின் கோத்திரத்தாரையும், ஆபிரகாமின் குடும்பத்தாரையும் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் மத்தியிலே நடமாட ஆரம்பித்தார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Can you just see what obedience can do? கீழ்ப்படிதல் என்ன செய்யும் என்பதை பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ தேவனுக்கு பயப்படணும் இப்ப தெரிஞ்சிட்டம்பா. ஆரம்பத்தில் கீழ்ப்படிவது எளிது, ஆனா இறுதியிலையும், வாழ்க்கை ஓட்டத்தின் இறுதியிலையும் கடைசியிலையும் சிலர் ஆண்டவருக்கு எப்ப கீழ்ப்படிவாங்க தெரியுமா? தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது வரைக்கும் கீழ்ப்படிவாங்க. என்ன சொன்னாலும் ப்ரமோஷன் ஆபீஸ்ல இவர் தான் போடணும்னா டீ வாங்கிட்டு வாடானா சார், ப்ரமோஷன்ல கையெழுத்து போட்டாரா இல்ல டீ வாங்கிட்டு வரா, ஏய் பெருமாளுங்க வாடா, இப்ப இவர் ஆபீசர் ஆயிடுவார். என்ன கீழ்ப்படிதல் ஏதாவது கிடைக்கிறது வரைக்கும் தான். ஆபிரகாமுக்கு ஏக்கமெல்லாம் ஒரு பிள்ளை வேணுங்கிறதா. பிள்ளை கிடைச்சு போச்சுன்னா நீர் இப்போ உமக்கும் கெட்டு போச்சு மூளை அப்படின்னு சொல்லல. இந்த 37 வயது குமாரனையும் பலிபீடத்தில் ஏற்றுவதற்கு அவனுடைய கீழ்ப்படிதல் அங்கே விளங்கினதம்மா, விளங்கினதம்மா, விளங்கினது. இந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினதினால் தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த 400 வருஷம் அவர்களை எகிப்து கொண்டு போவேன் என்று அவர்களுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார். பின்பு மிகுந்த பொருட்களோடு திரும்ப வருவார்கள் என்று சொன்னார். திரும்பி வரப்பட்ட அந்த ஜனத்தின் மத்தியில நான் உங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணும்படியாக ஒரு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொன்னுகிறார். நல்லா கவனிங்க. இந்த தேவாலயத்தை குறித்த சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால்தான் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம 50 பேர் கூடுறோம், இது ஒண்ணுதான், வேற ஒரு கூடாரமும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிறத புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறேன். தேவன் உலாவி வருவதற்கு, தேவன் அவர்கள் மத்தியில் உலாவி வருவதற்கு அவர்கள் மத்தியில் ஒரு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொல்கிறார். இப்பொழுது அதை கேட்கிற மோசையும் கூட
என்ன செய்தான் என்பதை வாசிக்கலாம். யாத்ராகமம் 39:43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தார். அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தார். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 16வது வசனம், 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 19வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. ஏயா நம்ம வீட்டில் 4 விண்டோவுக்கு ஸ்கிரீன் தைக்க சொல்லி டெய்லர் கிட்ட போய் 32 இன்ச்சு நீளம் இருக்கணும்னு கூட்டா, ஒன்று 32 இருக்கும், ஒன்று 33 இருக்கும், ஒன்று 34 இருக்கும். கேட்டா சொல்லுவான், அளக்கும் போது தூங்கிட்டான் போல எங்க ஆளுன்னு. அப்படித்தானே? 4 திரைய போட்டாலே 4 நீளத்தில் இருக்கும். நீங்க போய் அளந்து பாருங்க. நான் ரெடிமேட் பேண்ட் போடுற ஆளு. நான் 34 சைஸுன்னு தான் ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து ரொம்ப கேட்டார், என்னையா அண்ணன் உங்கள் சைஸ் என்னன்னு கேட்டார். நானும் சும்மா விளையாட்டு போக்கில் கேட்குறாருன்னு சொல்லி 34ன்ட்டேன். அவர் அங்கே இருந்து எனக்கு 3 பேண்ட் 34 போட்டார். இப்போ பெல்ட் போட்டா பாவடை போட்ட மாதிரி சுருக்கு பின்னார். இருக்கு கவர்மெண்ட் பெரிய கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி தான் வாங்கி அனுப்புனார். நல்ல காஸ்ட்லி தான் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. இவன் 34ன்னு போடுறதுல 3 34 வாங்கி அனுப்புனார். 3 ஒரே கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டி. ஒன்று போட்டா பட்டன் போட முடியல, அடுத்தது போட்டா பாவடை மாதிரி சுருக்கிட்டு நிற்குது. ஆனா மோசேண்டி கூடாரத்தில் கர்த்தர் கற்பித்தபடியே அந்த கீழ்ப்பிடிதால் அந்த சின்ன டீட்டெயிலில் கூட போய் சேரும். என்ன விளக்கு தண்டு ஒன்று உயர்ந்துக்கிட்டு நான் எரிய மாட்டேன் நான் சொல்லுது. சொல்லுங்க, விளக்கு தண்டு கொஞ்சம் ஓரமாக நீண்டிக்கிட்டு நான் எரிய மாட்டேன் நான் சொல்லுது. இல்லை தெரை கொஞ்சம் நீளமாக இருந்து நான் தைக்க மாட்டேன் நான் சொல்லுது. இல்லை தோல் கொஞ்சம் சுருங்கிக்கிட்டு நான் அது இருக்க மாட்டேன் நான் சொல்லுது. ஆனால் என் தேவன் கீழ்ப்படுகிறதுக்கு அடையாளமாக அந்த கீழ்ப்படியில் மத்தியில் உலாவி வருவர் என்பதுதான். கர்த்தர் மோசே கற்பித்தபடியே, கர்த்தர் மோசே கற்பித்தபடியே, கர்த்தர் இதை எழுதணும்னு அவசியமே இல்லை. கிளிப்பிள்ள மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆண்டவருக்கு வயற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Even in smallest detail, God wants obedience. Even in smallest thing. எங்க மாமா மாத்திரம் அன்னைக்கு மண்வெட்டியில் எடுத்து 6 தென்னை மரத்தையும் கொஞ்சம் கொத்தி இருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது ஹெட் அக்கௌண்டண்டா அல்லது பெரிய ஆஃபீஸராக வெளியே வந்திருப்பாரு. அதுக்கு பிறகு நடந்த கதையை நான் சொல்ல விரும்பலை. அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தப்பிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் சொல்லியாச்சு வேலை கிடைச்சாச்சுன்னுட்டு, அங்கே வேலைக்கே போகல. அவர் தினந்தோறும் சாப்பாடு கட்டிட்டு வாட்டர் டேங்கில் போய்க்குன்னு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்துடுவார். வீட்டில் கேட்டாங்க, என்னடா சம்பளம்? நான் தானே எல்லாருக்கும் செக்கு போடுறது, கம்பெனியில் காசு இல்லை இப்போ. 4 மாதம் பார்த்தாங்க, ஏன்டா கம்பெனி ஓடுதுங்கிற மாதிரி காசு இல்லைங்கிற. நான் தானே செக் வெட்டுறேன்னு செக்கு வெட்டிட்டார். கடைசியில் உள்ளே போகாதபடி நாங்கள் காப்பாற்றணும். எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? அந்த சின்ன காரியத்தில் கீழ்ப்படிய மறுத்ததுனால ஒரு உயர்ந்த காரியத்தை இழந்து போக விரும்பவில்லை. மோசையாகட்டும், அந்த ஆசாரிப்பு கூடத்தில் தான் கர்த்தருடைய மேகம் நிரப்புகிறது. மோசையை வெளியே தள்ளிட்டு அதுக்குள்ள உலாவி வந்து என் மக்களுடைய கீழ்ப்படிதல் எத்தனை நேரத்தியானது, அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று உலாவி கொண்டிருக்கிறதற்காகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். நல்லா புரிஞ்சுங்க, வேதம் இட்ஸ் a பியூட்டிஃபுல் புக். அது அப்பப்போது வேறொருவரால் எழுதப்பட்டால் அழகாக கோர்வையாக தேவன் நமக்கு கோர்த்து வைத்து ஒரு பெரிய சங்கதியை சொல்லிக் கொடுக்கிற புஸ்தகம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கூடாரத்தில் தான் அதை டெடிகேட் பண்ணின உடனே ஆரோனின் குமாரர்கள் ஒரு காரியம் செஞ்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கின அந்த கூடாரத்தில் இந்த ஆரோனின் குமாரர்கள் செய்த காரியம் என்ன செய்துங்க கொஞ்சம் பாருங்க, வாசிக்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரம்
1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, நல்ல வார்த்தை கவனிங்க, கண்களுக்கு கட்டளையிடாத மோசே கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே இங்க அடுத்தால வந்த இந்த நாதாப், இந்த அபியூ என்கிற ஆசாரியர்கள், தேவ ஊழியத்திற்கென்று பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேக தைலத்தை ஊற்றப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்தார்? கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். What a terrible God. பட்சிக்கும் அக்கினி அல்லவா? நான் கட்டளையிட்டதை ஒரே நாள்ல மறந்துட்டீங்களா? இன்னைக்கு தானே டெடிகேட் பண்ணீங்கடா பாவிகளா, இன்னைக்கு தானே மகிமே கண்டீங்க, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களாப்பா, கொண்டு வந்துட்டீங்களே. நான் கட்டளையிடாதெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டீங்களா? இன்றைக்கு சபைகளிலே தேவன் கட்டளையிடாத எத்தனை காரியங்கள் நுழைந்து மனுஷனுடைய கற்பனை கட்டளையாக மாற்றப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் அறிவோம். கர்த்தர் கிருபையா இருக்கிறதுனால நிறைய பேர் சாவாம இருக்கிறாங்க. இதைத்தான் ஆதி சபையிலையும் பார்க்கிறோம். ஆதி சபையிலையும் கர்த்தர் தன்னுடைய சபையை ஸ்தாபித்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்த போது அனனியாவும் சப்பீராளும் வஞ்சகமாக கொஞ்ச காரியத்தை வஞ்சித்து வைத்து தேவனிடத்தில் பொய் சொன்ன போது சத்து மடிந்தார்கள். அந்த கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்து காண்பித்து, I am looking for obedient people. நான் கீழ்ப்படுகிற மக்களை தேடுகிறேன். அவர்கள் மத்தியில் தான் நான் உலாவி வர முடியும். அவர்கள் கீழ்ப்படியாத போது நான் பற்றி எரிகிற அக்கினியாய் மாறிவிடுகிறேன் என்பதை கர்த்தர் காண்பிக்கவில்லையோ? தேவஜானமே, இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தரை குறித்த பயமும் இல்லை, கர்த்தர் கட்டளையிட்டவைகள் என்ன என்பது அறியவும் இல்லை, அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய எண்ணமும் இல்லை. தங்களுடைய மனதில் தோன்றுகிறவைகளையே தீர்க்க தரிசனங்களாக மாற்றி, தங்களுடைய யோசனைகளையே கற்பனைகளாக மாற்றி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று போதிக்கிற போதகர்கள் எத்தனை பேர், சபைகள் எத்தனை. ஆண்டவர் ஏக்கம் கொண்டுதானே வாழ்கிறார். இவர்கள் மத்தியிலே நான் உலாவி இவர்களை என் ஜனம் என்றும் அவர்கள் என் தேவன் என்று சொல்ல வேண்டும் என்றல்லவோ வாஞ்சித்து இவர்களுக்கு நான் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி அதிலே பணி செய்வதற்கு இவர்களை வைத்தேனே. ஐயோ, நான் கட்டளையிடாதெல்லாம் வந்து விட்டதே என்று ஏக்கம் கொள்கிற ஒரு நல்ல கவனிங்க. அந்த கூடாரம் வனாந்திரத்திலே அவர்களோடு கூட நடந்து வந்த அந்த கூடாரம் இப்பொழுது சீலோவிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதை 1 சாமுவேலின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அதான் சீலோவிலே அந்த கூடாரம் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் கேவலம் தேவ திட்டத்தை, தேவன் கட்டளையிடாதவைகளை, தேவன் செய்ய சொல்லாதவைகளை, தேவன் விரும்புகிற சிநேகிக்கிற பரிசுத்தத்தை தள்ளிவிட்டவர்களை தேவன் டீல் பண்ணுகிறார். மீண்டும் 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 ஐயோ, என் மகிமையினால் நிறைக்கப்பட்ட கூடாரம் அசுசியாக்கப்பட்டு விட்டது. நான் உலாவி வந்து ஜனங்களோடு உறவாட வேண்டும் என்று ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தலம் நான் நியமித்தவர்களாலேயே, நான் அமைத்தவர்களாலேயே அழுக்காக்கப்பட்டு விட்டதே. அலறு. கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகையினால்தான் இந்த அழுக்கான கூடாரத்தை மாற்றி ஒரு நல்ல ஆலயம் எடுக்கணும்ட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தவனும் அப்போஸ்தலர் 13:22 படி என் மனதுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்வான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிற அந்த தாவீது எழும்பின போது அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வாஞ்சித்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். Again, God's spirit kindled the heart of the obedient man. Please understand that. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். நான் ஆண்டவர் சொன்னார், உன் குமாரன் கட்டுவான்ப்பா, உன் குமாரன் கட்டுவான். அந்த குமாரன் கட்டுவான் என்று சொன்ன போதிலும் கூட ஆண்டவர் இந்த தாவீதுக்கு செய்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் அதற்கு பிறகு 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. தன்னுடைய சாலமோனுக்கு அங்கே தாவீது சொல்ல, இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியை காண்பித்தது மாத்திரமல்ல, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? சாலமன் கட்டினதுனாலும் it was drawn and designed and everything was given by David to Solomon. ஆனா சாலமன் சொல்றான், கர்த்தரே எனக்கு எழுதி கொடுத்தார். இந்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையார். Be careful. எப்பா ஆண்டவரே போட்ட திட்டம், ஆண்டவரே போட்ட கோடு மாத்திராதப்பா. அதனால தான் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டின போது தேவன் காண்பித்த மாதிரியின்படி அது கட்டப்பட்டிருந்ததினால அதுல தேவ மகிமை இறங்கிட்டு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அநேக சொல்லுவாங்க, ஆசாரிகள் தூரிகளை ஊதினதினால ஜனங்கள் துதித்ததினால மகிமை இழமிட்டு. பட் ஐ டிஃபர். அது அல்ல. இன்னைக்கு துதி ஆராதனைகளை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்கள், துதி ஆராதனை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்கள், துதி ஆராதனை மாத்திரம் நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட வசன திருச்சல்களை கொண்டு வந்து விட்டார்கள். No, it was exactly made as God showed or drawn. அங்கதான் தேவ மகிமை அசைவாட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க குடும்பத்தில், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க குடும்பத்தில், உங்க சபையில் தேவ மகிமை அசைவாடணும்னா அவர் சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படியன்னு ஒப்பு கொடுங்க. இந்த பெரிய ஊழியக்காரர் வந்து காலை வச்சிட்டாரு, காலை இல்லை சாக்ஸே கழட்டி போட்டு போனாலும் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் நம்மளா நினைச்சுக்கிட்ட காரியங்கள் தான். நீ கீழ்ப்படி. ஏனென்றால் அதனால தான் சாமியார் சொல்லும் போது தான் சொன்னா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். Listen, God looks for people those who are obedient. தேவ ஆலயம் உருவாக்கப்பட்டு இத காப்பி அடிச்சு தான் நம்ம ஊர் கோயிலும் கட்டப்பட்டுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க ஊர் சுத்தி கோயில் இருக்குது, கை இப்படி சொல்லுங்க. நான் பயம், யாராவது கேட்டாங்கன்னா பீகார்ல இருந்து வந்தவர் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுங்க. உங்க ஊரை சுத்தி கோயில் இருக்குதே, அதெல்லாம் இத காப்பி அடிச்சதுதான். ஆனா கோயில் தான் கட்டினா, ஆனா உள்ள ஆள் இருக்குதான்னு பார்க்கல. அதுக்கு பேர் கோயில். அதாவது கோ என்றால் அரசன், இல் என்றால் அவனுடைய இல்லம்.
அரசன் வாழ்கிற இல்லம், அதுக்கு பேர் தான் கோயில். அது நம்மளை ஆளுகிறவர் அவராகத்தான் இருக்க வேண்டும், ஆண்டவராகத்தான் இருக்க வேண்டும், அவர் வாழ்கிற வாசஸ்தலமா இருக்கணும். ஆனா கோயில்ல மணி அடிச்சு அவளை கிளப்பிட்டோம். போட்ட புகையில ஓடியே போயிட்டாரு. நான் என் வார்த்தையை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்லவே இல்லை. நான் என் வார்த்தையை சொல்ல. திருப்புங்க இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான. யார் தூரமா போகணும்? என்னை, ஏன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னையே விரட்டி அடிச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன அழகா எழுதி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நல்ல நேரம், சில நேரங்களில் பைபிளை என்னமோ கதை புஸ்தகம் ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி படிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒன்றும் விளங்குறது இல்லை. நல்லா கவனிங்க, வேதத்தை வேதமா படிங்க. மறுபடியும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? நல்ல கவனிங்க. ஆண்டவரை விரட்டி அடிக்கிற மாதிரி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அட்டகாசம். ஆண்டவர் இதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் உள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல ஜெபம், தோத்திர பலி செலுத்துறான். என்ன தோத்திர பலி? தசபமாக கொடுக்க சொன்னவரே உமக்கு சோத்திரம், உளுந்தில கொடுக்க சொன்னவரே சோத்திரம், சீரகத்தில் கொடுக்க சொன்னவரே சோத்திரம். சுலோகம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா தமிழ்நாட்டில்? அவன் அப்படிதான், விழுந்திலே சீரகத்திலே சோத்திர பலி, எல்லாவற்றிலும் தசம் வாங்க கொடுக்கிறேன். உபவாசம் பண்ண சொன்னவரே சோத்திரம், வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன் சோத்திரம். சோத்திர பலிதானா? பலிதானே? சோத்திர பலி. நீங்க வசனத்தை 18வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சிருங்க. சோத்திர பலி போட்டுட்டு அடுத்த ஆள் சொல்லிட்டான், அந்த நிக்கிறான ஆயக்காரன், அவன மாதிரி கிடையாது, அதுக்காக சோத்திரம் போட்டான். போடு உள்ள ஜோம் பண்றான். அவன் வெளியே, ஆயக்காரன் தன் தலையை எடுத்து ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அணைத்துக் கொண்டு, ஐயோ ஆண்டவரே, பாவியாகிய என் மேல கிருபையாயிரும் என்று கதறுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அவன் அல்ல. யார் அவன் சொல்லுவான்? தூரத்துல இருக்கான அவன் சொல்லுவான். இவன் யாரு சொல்லுவான்? பக்கத்துல. இயேசு எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டார். இவன் ஜெபத்தை கேட்டு வெளியே போயிட்டார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எவ்வளவு ஓடுறாரோ தெரியல. உன் தோத்திர பலியை கேட்டே ஓடி போயிட்டாருப்பா. நீ ஸ்லோகன்ல படிக்கிற அதே தோத்திரம், இதே தோத்திரம். என்ன தோத்திரம் எதுக்கு போடுற? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை போக பண்ணும்படி அவர்கள் செய்கிற அருவருப்புகளை கண்டாயா மனுபுத்திரனே? இந்த காரியத்தை படிக்கணும்னா எசேக்கியேல் எங்க இருந்தான்னு? எசேக்கியேல் பாபிலோன்ல இருக்கான். சிறைப்பிடித்து போன பண்ணவன ஆவியானவர் முடிய பிடிச்சு தூக்கிட்டு வந்து எருசலேம் நடைகளில விட்டு, எப்பா இங்க வெளியே பிரகாரத்துல நடக்கிறத பாக்குறியா, பலிபீடத்துல நடக்கிறத பாக்குறியா? பிரகாரத்துல காட்டுறாரு. இந்த அருவருப்புகளை கண்டாயா? அந்த வசனத்தின் இறுதியை படிங்க மறுபடியும். இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. எப்பா இது கொஞ்சம்பா, இது கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் பாரு. என்ன செய்ய தெரியுமா? வாசிக்கலாம். 8வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய்
அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பாருன்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது, நல்லா கவனிங்க, வெளியே அருவருப்ப தாங்காம ஓடி போயிட்டாரு. இப்ப நம்மளை கூட்டி ஓட்ட போட்டு பாருடாங்கிறார். ஏன்னா ரொம்ப ரகசியமா சில காரியம் நடக்குது உள்ள. சில ஊழியத்துக்குள்ள ரகசியமா ஒரு காரியம் நடக்குது. ஹலோ, சில சபை கமிட்டிக்குள்ள ரகசியமா ஒரு கூட்டம் நடக்குது. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு நடந்ததாயா இன்றைக்கு நடக்குது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததனால் இன்றைக்கும் தேவ மக்கள் செய்கிறார்கள். என்ன செய்தாங்க வாசிக்கலாம். இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு பைபிள சொல்லட்டான். நான் உள்ளே பார்த்த போது பெரிய பெரிய திட்டங்களை குறித்த டிராயிங், போட்டோஸ், இவங்க கூட்டங்களில் நடந்த அனைத்து காரியங்களும் அங்கே சுவரிலே திட்டமிட்டிருந்தது. 16வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யெசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. நான் அப்பமே ஓடி போயிட்டேன். இதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அங்கேயே விரட்டிட்டான். உள்ள பார்த்தா கேடுப்பா, அதனால உனக்கு மட்டும் காட்டுறேன். உனக்கு சரீரத்துல காட்டினா உனக்கு மூச்சு அடைச்சிடும், ஆவியில கொண்டு வந்திருக்கேன். விளங்குதான்? எசேக்கியேல் அங்க பாபிலோன்ல தான் இருக்கான். எசேக்கியேல் இப்ப சரீரத்துல இல்ல, ஆவியில தான் வந்திருக்கான். ஆவியிலே அவனுக்கு மூச்சு முட்டுது. ஆண்டவர் சொல்ற, இன்னும் உள்ள பாரு, அடே பரிசுத்த ஸ்தலமா. ஆண்டவர் கீழ்ப்படுகிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனுக்கு மாதிரியை எழுதி கொடுத்து அவனுடைய குமாரனை கொண்டு கட்டின ஆலயத்திற்குள்ள அருவருப்பு. தேவ சத்தம் கேட்டு அதை மாத்திரம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஜனத்தை கீழ்ப்படிதலுக்கு நடத்த வேண்டியதற்கு பதிலாக அருவருப்புகளுக்கும் தேவன் விரும்பாத காரியங்களுக்கும் தேவனுக்கு புதமுறை காட்டி சூரியனுக்கு முன்பாக நிற்கிற மூப்பர்களை இந்த அதிகாரம் காண்பிக்கிறது. வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். God's heart was broken. தேவனுடைய இதயம் நொறுக்கப்படுகிறது. தேவன் நொறுங்கி போகிறார். என் தாசனை கொண்டு அல்லவோ கட்டினேன், என் தாசனுக்கு அல்லவோ வரைபடத்தை கொடுத்தேன், என் தாசனுக்கு அல்லவோ மாதிரியை காண்பித்தேன், கிண்ணத்தை செய்வதை கூட இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேனே, அதையெல்லாம் இவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டு விட்டார்களே. இனி நான் என்ன செய்ய முடியும்? இனி நான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு முதலாவது திரைகளின் மத்தியிலே இருக்கிற ஒரு காரியத்தை காண்பித்தேன், இதற்குள்ளதான் நான் வாசம் பண்ணுவேன் என்று. அதையும் அசுத்தமாக்கி விட்டார்கள். அரண்மனை போல ஒன்றை கட்டி காண்பித்தேன், பொன்னினால் அலங்கரித்து காண்பித்தேன், அதையும் அருவருப்பாக்கி விட்டார்கள். இனி ஒன்றுதான் செய்ய வேண்டும், ஆலயமாகவே என் மகனையே அனுப்பித்தர வேண்டும். அதனால் தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒரு வார்த்தையை வாசித்து இன்னைக்கு முடிக்கிறேன், நேரம் பத்தல, நாளைக்கு அதை நான் தொடர்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அதை குறித்து அவர்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசி முதல்ல உலாவ வந்தார். அதுக்கு பிறகு ஒரு கோத்திரத்துக்குள்ளேயே உலாவ என்னன்னு நினைச்சார். கூடாரத்தை ஸ்தாபிச்சாங்க, அதையும் அழுக்காக்கி விபச்சாரத்தின் இடமா மாத்தினதுனால ஒரு பெர்மனண்டான ஒரு காரியத்தை செய்யலாம் நினைச்சார். அதையும் அருவருப்புகளினால, ஆராதனை என்கிற பேரிலே புகையினால
என்னையே வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. மகனே, செல்லக்குமாரனே, என் ஜனத்தை நான் கைவிட முடியாதுப்பா. எப்படி கைவிடுவேன்? அவங்களை எப்படிப்பா கைவிடுவேன்? என் சாயல்ல உண்டாக்குன மனுஷனை நான் எப்படிப்பா கைவிடுவேன்? அவங்கள நான் மாற்றணும். ஒண்ணு செய்ப்பா, நீனே ஆலயமா இறங்கி போயிரப்பா. என் பிதாவின் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். என்னை கீழ்ப்படித மரண பரியந்தத்திற்கும் கீழ்ப்படி ஒப்பு கொடுத்த அவரைத்தான் அடையாளமாக இந்த உலகத்துக்கு கல்வாரிலே நொறுக்கப்படுவதற்கு பிதா அனுப்பி தந்தார் ஐயா. விளங்குகிறதா? இந்த விளங்குகிறது ஐயா, விளங்குகிறதா? அதனால தான் நாம் பாடுறோம், தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், அடிமையின் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய். தேவஜனமே, தேவன் அசைவாட விரும்புகிறது கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளேயே. தேவன் அசைவாட விரும்புகிறது கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளேயே. தேவன் அசைவாட விரும்புகிறது கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளேயே. இதை நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு இதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக எடுத்து சொல்லும் போது இதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். வல்ல பிதாவே, உடைய அருமையான வார்த்தையை கேட்டு உடைய அருமையான ஜனம் இதோ கீழ்ப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற அவர்களோடு கூட நீங்க இடைப்பட்டு இந்த 3 நாள் கூட்டங்களிலே தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஒரு பயங்கரமான ஒரு கிரியை இந்த பகுதிகளிலேயும் எங்கள் தேசத்திலேயும் நடப்பிக்கும்படியாக தேவன் இவர்களை கீழ்ப்படுகிற மக்களாக மாற்றி என் இதயத்துக்கு ஏற்றதை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி அன்றைக்கு தாவீதை பார்த்து சொன்னதே ஆண்டவர், இவர்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள துதிக்கட்டும். தேவன் எதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் அங்கேதான் அவர் அசைவாடுகிறார், அங்கேதான் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற ஆண்டவரை எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் ஊரிலே, எங்கள் மாவட்டத்திலே, எங்கள் தேசத்திலே நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுகிறேன். இந்த ஏக்க இதயங்களை தொட்டு விடுவீராக. சிங்கத்தின் பலம் கொண்டு போராடுவோ, அந்தகார கிரியையின் கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிவோ. யூதா கோத்திர சிங்கத்தின் பலம் கொண்டு போராடுவோ, அந்தகார கிரியையின் கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிவோ. இயேசுராஜன் வருகின்றார், இயேசுராஜன் வருகின்றார்.